உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். வேதாகமத்துல இந்த ரெண்டு தூதர்களையும் நாம் விசேஷமா பார்க்கலாம். वचन में दो स्वर्गदूत को हम विशेष तरीके से வனாந்தரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்போது जंगल में इजरायली लोग आते समय ஆண்டவர் 25வது அதிகாரத்துல தனக்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறார். परमेश्वर 25वें अध्याय में उसके लिए एक पवित्र स्थान को तैयार करता அங்க है. ரெண்டு கேருபீன்கள் ரெண்டு பக்கம் இருக்க மாதிரி வச்சுக்கிறாரு. वो दो केरूब दूत वहां पर दोनों तरफ है जैसा बनाते हैं. அதே போல ஏதேன் தோட்டத்திலும் கூட மனிதன் பாவம் செய்த பிறகு एदेन के बाग में भी मनुष्य जब पाप कर देता है அங்கேயும் கேருபீன்கள் பட்டயத்தோட இருக்கிறார்கள். वहां पर भी केरूब दूत जो है तलवार के साथ खड़े दिखाई देते. எப்பொழுதும் தேவன் தனிமையாக இருந்த மாதிரி இல்ல. कहीं पर भी प्रभु अकेले में दिखाई दिया ऐसा எப்ப नहीं. தனிமையாக இருந்தார்? कब वो अकेला था? யோவான் முதல் அதிகாரத்துல பார்த்த அப்படின்னா यूहन्ना पहला अध्याय में अगर हम देखेंगे ஆதியிலே தேவன் வார்த்தையா இருக்கும்போது தான் தனிமையாக இருந்தார். आदि में परमेश्वर जब वचन था तब वो अकेले में था. அவர் வார்த்தையாக இருந்தார். वो वचन था, அவர் வெளிச்சமாக இருந்தார். वो उजाला था, அவருக்கு உருவம் இல்லாது இருந்தது. उसका ना कोई रूप था. தேவன் முதலாவது தன்னை ஆராதிக்கும்படி தொழுது கொள்ளும்படி அந்த தூதர்களை அவர் சிருஷ்டிக்கிறார். परमेश्वर पहला अपनी आराधना के लिए उसको नमन करने के लिए स्वर्गदूतों को அப்பொழுதுதான் அவர் தேவன் என்கிறதை தான் அறிமுகப்படுத்துகிறார். तब मैं वो परमेश्वर उस नाम से जाना जाता है. எப்பொழுது ஆதாமை அவர் உலகத்துக்கு கொண்டு வந்தாரோ जब आदम को इस दुनिया पर ले आया அப்பதான் அவர் தகப்பன் இங்க ஸ்தானத்துக்கு தன்னை तब வெளிப்படுத்துகிறார். वो पिता स्थान को इस दुनिया में प्रकट करता அதே है. சமயத்துல அவர் சர்வ வல்லவர். उसी समय में वो सर्व सामर्थ्य है. ஆதாமுடைய பாவ மன்னிப்பை கொடுப்பதற்காக आदम के पाप के क्षमा को देने के लिए உலகத்துல யாருமே எதுவுமே இல்ல. दुनिया में न कहां पर भी कुछ भी नहीं था. எதையுமே நாம் கொடுக்க कुछ முடியாது. भी हम दे नहीं सकते हैं. தாவீது சொல்லுகிறார், அவனுடைய மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன். दाऊद कहता उसको छुड़ाने वाली उस वस्तु को मैंने ढूंढ அது लिया. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான். वो यीशु मसीह का लहू ही है. அத பவுல் சொல்லும்போது தேவன் தன்னுடைய சுய இரத்தத்தினாலே சபையை சம்பாதித்தார். पौल कहता है परमेश्वर अपने खुद के लहू से कलीसिया को खरीद लिया. கிறிஸ்தவர்கள் அதை விசுவாசிக்க மாட்டாங்க. जो ट्रिनिटी उस पे भरोसा नहीं करते. ஏனென்றால் கிபி 300ல ரோமா பேரரசு உலகம் பூராவும் அப்படியே மடக்கியிருக்காங்க. मसीह के बाद जो 300 साल बाद रोम के राज्य ने पूरी दुनिया को उन्होंने अपने काबू में ले लिया. 1500 வருஷம் உலகம் எல்லாம் அவங்க தான் இருந்தாங்க. 1500 साल तक दुनिया भर वे लोग ही राज करे. அவங்கள்ட்ட எல்லாமே இருக்கு. उनके पास सब कुछ है. ஆண்டவர் அடிக்கப்பட்ட சிலுவை, அந்த துணி எல்லாமே அவங்க வச்சிருக்காங்க. परमेश्वर मारा गया वो क्रूस, वो किले, वो कपड़े काटे सब वो रखे हैं. நம்ம தமிழ்நாட்டுல இறந்து போன தோமாவுடைய எலும்பை கூட அவங்க கொண்டு போயிட்டாங்க ரோம். तमिलनाडु में मरे हुए तोमा के हड्डियों को भी उन्होंने उठा कर ले गए. உண்மையிலே அவங்க அதெல்லாம் பாதுகாத்து வைத்திருக்காங்க. सच में वे सारी बातों को सुरक्षित அவருடைய करके உபதேசம், அவருடைய கோட்பாடு எல்லாமே வேதாகமத்துக்கு புறம்பானது. उनका उपदेश, उनके जो प्रचार सब वचन के विरोध है. இயேசு கிறிஸ்துவாக தன்னை வெளிப்படுத்தினார். यीशु मसीह के रूप में अपने आप को प्रकट கிறிஸ்து किया. என்றால் யாரு? मसीह का मतलब क्या है? என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலானவர். हमेशा स्तुति किया गया सर्व सामर्थ्य के ऊपर அதே वाला. சமயத்துல அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அபிஷேகம் பண்ணுகிறவர். उसी समय में वो अभिषेक किया गया और अभिषेक करने वाला. எதற்காக இயேசுவானவர் மரித்தார்? क्यों यीशु मसीह मारा गया? எதுக்காக மரிச்சாரு? क्यों वो मारा गया? உண்மையான கிறிஸ்துவன் சொல்லுவாங்க எனக்காக மரித்தார். सच्चा मसीह व्यक्ति कहेगा मेरे लिए वो मारा गया. எதுக்காக எனக்காக? क्यों मेरे लिए मारा गया? நான் மரிக்க வேண்டிய இடத்துல இயேசு மரித்தார். मैं मरने वाले उस स्थान में यीशु मसीह मारा ஏன் गया. உயிரோட வந்தாரு? क्यों जिंदा आया? நீ நீதிமான் அப்படின்னு நிரூபிப்பதற்கு அவர் உயிரோட तो வந்தார். धर्मी है ऐसा पक्का करने के लिए वो जीवित होकर எத்தனை आया. பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களோ जितने लोग यीशु को स्वीकारे हैं அவ்வளவு பேரையுமே தேவன் மீட்டு கொள்ளுகிறார். उन सारों को परमेश्वर छुड़ा लेता है. ஆகவேதான் யோபு சொல்லார், என் மீட்பர்
इसलिए अय्यूब कहता है मेरा उद्धार करता। மீட்பர் என்றால் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மீட்கிறவர். हाँ, उद्धार करता का मतलब है पापों से श्रापों से छुड़ाने ஏன் वाला। பிதாவால மீட்க முடியாதா? क्या पिता छुड़ा नहीं सकता है क्या? பிதாவால மீட்க முடியாதா? पिता नहीं छुड़ा सकता है क्या? பிதா சர்வ வல்லவர். पिता सर्व सामर्थ्य है। அவரே என்னை மீட்பதற்காக மனிதனாக உலகத்தில் वही வருகிறார். मुझे छुड़ाने के लिए मनुष्य का रूप धारण அப்பொழுது அவருடைய பெயர் தேவனுடைய குமாரன், तब उसका नाम परमेश्वर का पुत्र, மனுஷகுமாரன், मनुष्य का पुत्र, தாவீதின் குமாரன். दाऊद का पुत्र। அதே சமயத்தில் அவர் கிறிஸ்துவாக இருக்கிறார். उसी समय में वो मसीह में भी है, இவ்வளவு मसीह है। விஷயங்கள் அவருக்குள்ள இருந்தாலும் इतनी बातें उसके अंदर होने के बाद சீசர்கள் அதை அதிகமா புரியல. चेले उसको सही से समझ नहीं ஆனால் पाए। அவர்கள் அவரை முழு இதயத்தோட கிறிஸ்துவாக கொஞ்ச நேரம் அவங்க நம்பினாங்க. पर थोड़े समय तक वे लोग पूरे हृदय से मसीह के रूप में ग्रहण ஆனா किया, கிறிஸ்துக்குள்ள என்ன எல்லாம் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியல. पर मसीह के अंदर क्या क्या है ये उन्हें पता नहीं है। பாருங்க, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்படும் போது देखिए वो मरकर दफनाए जाते समय அதுல யோவான் எழுதின சுவிசேஷம் யோவான் 20வது அதிகாரத்துல பார்த்தோம் அப்படின்னா यूहन्ना का सुसमाचार 20वां अध्याय को अगर हम देखेंगे तो நிறைய அவங்க எல்லாம் கூடி என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்தாங்க. बहुत सारे लोग इकट्ठा होकर क्या क्या करना है वो सारी बातों को वहां पर மத்தேயு கடைசி 28வது அதிகாரத்திலையும் கூட அந்த அடக்கத்தை பற்றி சொல்லி இருக்கு பாருங்க. 28वें अध्याय में भी वो दफनाने की बातों को बताया गया है। 28ல கடைசி அதிகாரத்துல आखिरी अध्याय में அவருக்கு ஒருவருமே வைக்கப்படாத ஒரு கல்லறையில கொண்டு அவர் அடக்கம் பண்ணதாங்க. उसको कोई भी अब तक नहीं रखा गया, वो नया एक कब्र के अंदर उन्हें दफनाया गया। 60 நல்ல இடத்துல தான் வைக்காங்க. अच्छे स्थानों में रखते हैं। ரெண்டாவது அந்த பாடியில என்னெல்லாம் போடுறாங்க? दूसरा उसके शरीर में क्या क्या डालते हैं? விலை உயர்ந்த இதெல்லாம் வச்சு அடக்கம் பண்ணுதாங்க. बहुमूल्य इत्रों को डालकर யோவான் दफनाते हैं। 19வது அதிகாரத்துல यूहन्ना 10वां अध्याय में 39வது வசனத்துல அவங்க நடந்து கொண்ட விதம் பாத்தீங்கன்னா 39वें अध्याय में वे जो चाल चल रहे थे वो அவரை देखिए। ரகசியமாக ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்கள், उन पर जो है चुपके से स्वीकारने वाले मसीह நல்ல लोग, அதிகாரிகள், अच्छे बड़े अधिकारी हैं, அதாவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறவர் परमेश्वर के वचन को पालन करने वाले, அதிகாரத்துல இருக்காங்க. पर अधिकारी में हैं। வெளிப்படையா சொன்னா அவங்கள சபையை விட்டு நீக்கிடுவாங்க. अगर खुले तरीके से वो मसीह करके ग्रहण करेंगे तो उसको कलीसिया से ஆகவே जोड़ அவங்க देंगे। சபையில வெளிப்படுத்தல. इसलिए कलीसिया में उसने प्रकट नहीं किया, ஆனா இருதயத்துல இவர் கிறிஸ்து அப்படின்னு நம்பினாங்க. पर हृदय में ये मसीह है करके भरोसा। 39வது வசனம் சொல்லுகிறது. 19வது அதிகாரம் வாசிக்கலாம். 19वां யோவான் अध्याय में 19:39. यूहन्ना 19वां अध्याय 39वां वचन। ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். निकोदेमुस भी जो पहले यीशु के पास रात को गया था 50 सेर के लगभग मिला हुआ गंधरस और एलाव ले आया। 40वां वचन। तब उन्होंने यीशु का शव लिया और यहूदियों के गाड़ने की रीति के अनुसार उसे सुगंधी द्रव के साथ कफन में लिपटा। என்ன நோக்கம்? எதுக்காக இதெல்லாம் போட்டு வைக்கிறாங்க? क्या विचार है, क्यों ये सारी बातों को डालकर रखा? மூணாவது பக்கம் வெளியே வந்துருவாரு அப்படியா? तीसरा दिन जी उठेगा उसलिए क्या? அப்படியெல்லாம் அவங்க நினைக்கல. ऐसा उन्होंने सोचा ही नहीं। யூதர்கள் எப்படி ஒரு அதிகாரிய ஒரு பரிசுத்தவான அடக்கம் பண்ணுவாங்களோ அப்படி பண்ணாங்க. जैसा यहूदी एक अधिकारी या कोई पवित्र व्यक्ति को दफनाते हैं वैसे ஒரு दफनाया। நல்ல ராஜாக்களை அடக்கம் பண்ணது போல அடக்கம் பண்ணதாங்க. राजाओं को जैसे दफनाते हैं वैसा यीशु मसीह को उन्होंने दफनाया। நிறைய, அதாவது வெள்ளை போளம் இதெல்லாம் மற்ற புஸ்தகத்தில் இருக்கு. அவன் நிறைய ஒரு 80 கிலோவில கொண்டு வருகிறார். बहुत सारा वो जो खुशबू के पदार्थ तकरीबन 80 किलो से अधिक वो वहां पर ले आता है। எதுக்காக இயேசுனார் பாடி எல்லாம் இது போட்டாங்க? क्यों यीशु मसीह के शरीर पर सब डाले? இந்த பாடி கெட்டு போக கூடாது. ये शरीर खराब नहीं होना இது है, புழு வைக்க கூடாது. ये कीड़ा नहीं இது पड़ना है, கெடாம அப்படியே இருக்கணும். ये खराब न हो ऐसे ही पड़े எத்தனை रहना வருஷம் இருக்கணும்? है। कितना साल रहना है, அது பாட்டுக்கு இருக்கணும். ऐसे ही बहुत दिनों तक। இப்படிப்பட்ட नोக்கம் தான் அந்த காலத்துல உள்ள ரகசிய கிறிஸ்தவங்களுக்கு இருந்தது. ऐसे विचार उस समय के रहस्य मसीह लोगों को था, அவரை நம்புறாங்க கிறிஸ்துவாக. उसमें भरोसा किया मसीह के रूप ஆனா में। அடக்கம் பண்ண முறைய பாத்தீங்கன்னா இவர் உயிரோட வருவார் அப்படின்னு செய்யல. हाँ, दफनाने के तरीकों से अगर हम देखेंगे ये जी उठेगा ऐसा उनके सोच இவர் के नहीं நல்ல था। ராஜ மரியாதையோட ஒரு பரிசுத்தவானாக தீர்க்கதரிசியாக நினைத்து அடக்கம் इसे பண்ணார். राजा के रूप में, एक पवित्र व्यक्ति, एक भविष्यवक्ता के रूप में सोच कर दफनाया। ஆனா வேதபாரகனும் பரிசேயனும் पर जो याजक सदीसी और फरीसी அவங்க தான் போய் பிலாத்துல சொல்றாங்க, वो जाकर पिलातू से ஓ कहते हैं, அவர் சொன்னாரியா 3
மூணாவது பக்கம் நான் உயிரோட எழும்புன்னு சொல்லி हाँ, वो जब जीवित था तभी कहा तीसरे दिन मैं जी उठूंगा, ஆனா எழும்ப மாட்டார். पर नहीं उठेगा। ஆனா இவங்க களவாண்டிட்டு எழுந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. पर ये लोग इसके चेले चोरी करेंगे और कहेंगे वो जी उठा है, ஆகவேதான் பத்திரப்படுத்த வேண்டும். उसीलिए उसे संभालना है, அதனாலதான் அவங்க பாதுகாத்தாங்க. उसीलिए वे लोग उसकी सुरक्षा की। ஆனா பாதுகாப்புல என்ன நடந்தது? सुरक्षा में क्या हो गया? ஆண்டவர் சரியான நேரத்துல உயிரோட எழுந்தார். परमेश्वर सही समय में जी उठा, கல்ல புரட்டிட்டு போட்டுட்டு வரல. पत्थर को ऐसे गिरा कर नहीं அவர் है, மகிமையின் சரீரத்துல கல்ல புரட்டாமலே வெளியே वो போயிட்டார். महिमा के शरीर में पत्थर को न हटाते हुए वो बाहर ஆனா निकल गया। ஜனங்களுக்கு எப்படி தெரியும்? पर लोगों को कैसे मालूम ஆகவே होगा? தேவதூதர் வந்து கல்லை புரட்டி தள்ளிட்டான். स्वर्गदूत आकर उस पत्थर को गिरा दिया। கல்லு புரட்ட பிறகு அவர் வெளியே வரல, புரட்டு முன்னாலே வெளியே போயிட்டார். पत्थर हटाने के बाद मसीह बाहर नहीं आया, उसके पहले ही मसीह बाहर आ चुका है। அவிசுவாசி நம்புகிறான், அவர் உயிரோட வருவார். विश्वासी भरोसा करता है वो जीवित आएगा, ஆனா விசுவாசிக்கிற யாரும் நம்பல, அவர் உயிரோட வருவார். विश्वास करने वाला कोई भरोसा नहीं किया। ஏன் எதுக்காக இது நடந்தது அப்படின்னா, क्यों ऐसा ये बातें हुई? தயவுசெய்து வாசிக்கலாம். லூக்கா 24:44 पढ़ेंगे लोग 24वां अध्याय 44। அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். फिर उसने उनसे कहा, ये मेरी वे बातें हैं जो मैंने तुम्हारे साथ रहते हुए तुमसे कही थी कि अवश्य है कि जितनी बातें मूसा की व्यवस्था और भविष्यवक्ताओं और भजनों की पुस्तक में मेरे विषय में लिखी है सब पूरी होगी। யாருக்கெல்லாம் தெரியும்? மோசேயின் ஆகமம் 5, ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம், 5 ஆகமம். कितने कितने लोग को पता मूसा का 5 किताबें। சீசர்களை பார்த்து இயேசு தாமே சொன்ன வார்த்தை, चेलों को देखकर यीशु खुद कही हुई बातें। மோசேயின் ஆகமத்திலையும் தீர்க்க தரிசனத்திலையும் சங்கீதத்திலையும் என்ன பற்றி எழுதியிருக்கு. मूसा के किताबों में, जो भविष्यवाणियों के किताब में, भजन संहिता में அதேபடி நான் உயிரோட வந்துட்டேன். वैसे ही मैं जीवित आ ஆனா गया, உங்களுக்கு நம்ப முடியல. पर आप पे भरोसा नहीं हो रहा। நம்மளே சொல்லுமே, என்ன எழுதியிருக்கு? हम भी कहेंगे कहा क्या लिखा है? மோசேயின் ஆகமத்துல இயேசுவை பற்றி என்ன எழுதியிருக்கு? मूसा के जो किताबों में यीशु के बारे में क्या लिखा है? அவர் யாரு? वो कौन है? ஆபிரகாம் பற்றி சொல்றார், நான் சர்வ வல்லவர். अब्राहम को देख करके मैं सर्व सामर्थी हूँ। அவர் சர்வ வல்லவர். वो सर्व सामर्थी है, அவர் மரித்தாலும் எழும்புவார். वो मरेगा तो भी जिंदा हो அதுக்கு जाएगा। முன்ன அடையாளம் தான் நிறைய உலகத்துல காண்பித்தார். उसके पहले उदाहरण बहुत सारा दुनिया में बताया। யாத்திராகமத்துல மோசே பற்றி சொல்றார், நான் யார் தெரியுமா? இருக்கிறவராகவே இருக்கிறேன். गिनती में जो परमेश्वर मूसा को देख करके था, मैं कौन हूँ? मैं जैसा हूँ वैसा ही हूँ। நாம் மோசேயின் ஆகமத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் சங்கீதத்திலும் தேவனை பற்றி என்ன எழுதியிருக்கிறது? मूसा के शब्द जो किताबों में, भविष्यवाणियों की किताब में, भजन संहिता में यीशु के बारे में क्या लिखा है? உயிர்த்தெழுந்து நம்பாத சீசர்களுக்கு சொல்ற ஒரு கருத்து, ஒரு ஆலோசனை. उठने वाले, जो उस पर न भरोसा करने वाले चेलों को कहने वाली बात। அவர் சர்வ வல்லவர். वो सर्व सामर्थ्य அவர் है, இருக்கிறவராக वो இருக்கிறவர். जैसा है वैसा ही है। அவர் பஸ்கா ஆட்டுக்குட்டி. वो बसके का मेमना है, அவர் உயிருள்ள மீட்பர். वो जीवित छुड़ाने वाला। சங்கீதம் சொல்லுது, இஸ்ரவேலர்கள் எல்லாராலும் துதிக்கப்படத்தக்கவர், போற்றக்கூடியவர். भजन संहिता में लिखा है, सारे इजरायलियों लोगों के ओर से वो स्तुति किया जाने वाला। தாவீது சங்கீதத்துல என்ன போட்டிருக்கு? तो दाऊद भजन संहिता में क्या डाला है? அவரை என் வலது பக்கத்துல வைத்திருக்கிறேன். उन्हें मैं अपने दाहिने ओर रखा हूँ, அவர் செத்து அடக்கம் பண்ணப்படல. वो मर कर दफनाया नहीं அப்ப गया। சங்கீத புஸ்தகத்துல இயேசுவை புகழ்ந்து பாடினார்கள். அது யாரைத்தான் பாடினாங்க? सर्व वल्लभरे। भजन संहिता में यीशु मसीह को बहुत आनंद कर कर गीत गाए हैं। वो किसको गाए हैं? जो है पिता को। பைபிள் சொல்கிறது மோசேயின் ஆகமத்துல என்னுடைய உயிர்த்தெழுதல் எழுதி இருக்கிறது। बाइबल बताता है मूसा की आज्ञा में मेरा जी उठना लिखा है। தீர்க்க தரிசன புத்தகங்களில் எழுதி இருக்கிறது। भविष्यवाणी की किताब में भी, संगीतங்களில் எழுதி இருக்கிறது। भजन संहिता में भी लिखा है। இதெல்லாம் நான் முதலே சொல்லி இருக்கேன் அப்படிங்கிறார்। ये सब मैंने पहले ही बताया है। இஸ்ரவேல் ஜனங்களால் சோஸ்தரிக்கப்பட்ட सर्वத்திற்கு மேலான தேவன்। इजरायली लोगों से स्तुति किया गया सर्व सामर्थ्य மோசே பார்த்து சொல்கிறார்। मूसा को देख कर எழுதி இருக்கிறது, தன்னுடைய இரண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி वो कहता है अपने दोनों हाथों को आसमान की ओर நான் उठाकर, என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவர் அப்படின்னு சொன்னார்। मैं हमेशा के लिए जीवित रहने वाला ऐसा कहा। ஆகவேதான் வெளிப்படுத்தல் 1:18 சொல்லுகிறது, इसलिए प्रकटीकरण 1:18 वचन कहता है, மரித்தேன் मरा था ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு फिर भी இருக்கிறேன்। सारे समयों में मैं जीवित हूँ। ஆகவே இயேசுவானவர் சாதாரணமான ஒரு மனிதன் அல்ல,
इसलिए यीशु मसीह साधारण कोई मनुष्य இல்ல नहीं ரெண்டாவது கடவுளும் அல்ல, या कोई दूसरा खुदा नहीं, தேவன் மனிதனாக வந்தார் परमेश्वर मनुष्य का रूप धारण किया, என்னை மீட்டுக் கொள்வதற்காக हमें छुड़ाने के लिए எனக்குள்ள எல்லாத்தையும் அவர் ஏற்றுக்கொள்ளணும், हमारा सारा कुछ वो स्वीकारना है, என்னுடைய கடன் அவர் அடைக்கணும், मेरे उधार को उसे चुकाना है, என்னுடைய பாவத்துக்கு அவர் பரிகாரம் मेरे செய்யணும், पापों को प्रायश्चित कराना है, எனக்கு பதில் அவர் உயிரோட வரணும், मेरे बदले में वो जिंदा आना என்ன है, அவர் பக்கத்துல சேர்த்துக்கிடணும். मुझे उसके संगति में मिला देना है, அப்பதான் அவர் சொல்ல முடியும் நான் சர்வ வல்லவன். तब वो कह सकता है कि मैं सर्वसामर्थ्य கலத்திய நிருபத்துல பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். हूं। गलातियों की किताब में पौल एक बात वो कहता है, 3வது அதிகாரம் तीसरे अध्याय में 8வது வசனம் யாராவது வாசிக்கலாம்? आठवां கலாத்தியர் 3:8வது வசனம். गलातियों तीसरा अध्याय 8वां वचन। மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்து और पवित्र शास्त्र ने पहले ही से यह जानकर कि परमेश्वर अन्य जातियों को विश्वास से धर्मी ठहराएगा, पहले ही से अब्राहम को यह सुसमाचार सुना दिया कि तुझ में सब जातियां आशीष पाएगी। உனக்குள் சகல ஜனமும் ஆசீர்வதிக்கப்படுவார். तेरे अंदर सारे लोग आशीषित रहेंगे। ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். अब्राहम को दिया हुआ वाग्दान है। எபிரேயர் சொல்லுகிறார் தன்னிலும் மேலானவர் ஒருவரும் இல்லை என்று கண்டு इब्रियों में लिखा है उससे भी बड़ा और कोई है नहीं, ये देखकर தேவன் தமது பேரில் தானே ஆணையிட்டார். परमेश्वर अपने ऊपर खुद ही उसने कसम, நானே உன்னை மீட்டுக் கொள்ளுவேன். मैं ही तुम्हें छुड़ा दूंगा। ஆகவே தேவனே மனிதனாக வந்தார் என்பது சரித்திரம். इसलिए परमेश्वर मनुष्य बनकर आया, ये जो है इतिहास। அவரை மரணம் கட்டக்கூடாதிருந்தது. उसे मृत्यु बांध नहीं पाया। யெகோவா விட்னஸ்கார ஓப்பனா சொல்லுவான், यहोवा विटनेस वाले ओपन तरीके से कहते हैं, பிதாவுடைய முதல் பிள்ளை அவர்தான். पिता का पहलौटा पुत्र वही है। பிதாவுக்கு முதல் மனிதன் முதல் பிள்ளை அவர்தான். पिता का पहला मनुष्य पहला पुत्र அவன் वही है। ஓப்பனா சொல்லுவான், அது அது தேவதாமத்துக்கு முழுமையாக விரோதமானது. वो पूरे तरीके से कहेगा वो वचन के परिपूर्णता से विरोध है। கிறிஸ்துவர்கள் மறைமுகமாய் சொல்வார்கள் அவர் முத பையன் தான் அப்படின்னு. जो ट्रिनिटी वाले छुपके से कहेंगे ये वो उसका पहला उठा बेटा है। ரெண்டும் ஒண்ணுதான். ये दोनों एक ही बात है, ஒரே ஒரு தெய்வம், एक ही खुदा है। அவருக்கு நமக்கு இருக்க இருதயம் ஒண்ணுதான். हमारा जो हृदय है एक ही है। சட்டம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, कानून और व्यवस्था ऐसे कहता है, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் उन आपका जो परमेश्वर खुदा के पास முழு இருதயம், पूरा हृदय, முழு ஆத்துமா, पूरी आत्मा से பலத்தை கொடுக்கணும். पूरे बल को देना है। ரெண்டு விசுவாசம் இல்ல, ஒரே ஒரு விசுவாசம். दो विश्वास नहीं, एक ही विश्वास, ஒருவரிடத்தில் விசுவாசிக்கணும். एक ही के ऊपर विश्वास ஒன்றுக்கு மேற்பட்டது விக்கிரக ஆராதனை. एक का भले दो वो मूर्ति पूजा है। ஆகவே இயேசு சொல்றார், என் நாமத்துல நீ பிதாவிடத்தில் பேச வேண்டும். यीशु मसीह कहता मेरे नाम से तो पिता से विनती कर। பிதாட்ட எப்படி பேசணும்? पिता से कैसे बातें करना है? இயேசுவே அப்படின்னு பேசணும். यीशु ऐसा करके पूछना है। அதுதான் இயேசுவான சொல்லுகிறார். वही यीशु मसीह कहता है। யோவான் 14வது அதிகாரத்துல பிலிப்பிட்ட மிகவும் தெளிவாய் சொல்லுகிறார். यूहन्ना 14 अध्याय में फिलिप से साफ तरीके से कहता है, இதுவரைக்கும் நீ என்னை பார்க்கலையா பிலிப்பு? अभी तक तूने मुझे देखा नहीं என்னை है, நீ நம்பலையா? मुझ पर भरोसा नहीं நானும் किया। பிதா ஒண்ணுதாப்பா. मैं और पिता एक ही है। அருமையாக தேவன் தன்னை வெளிப்படுத்தினார். हाँ, अद्भुत तरीके से परमेश्वर अपने आप को प्रकट किया। நீங்க யோசிச்சு பாருங்க, ஒருவேளை இயேசுநாதர் இந்த உலகத்துல பிறக்கவே இல்லைன்னு வைங்களேன், आप सोच के देखें, अगर यीशु मसीह दुनिया में जन्म ही नहीं हुए तो யூதர்களுடைய நம்பிக்கை மாடுதான். यहूदियों का जो भरोसा वो बैल है। அதனாலதான் கண்ணுக்குட்டிய உண்டாக்கி இதுதான் உங்களை எகிப்துல இருந்து கொண்டு வந்துன்னு சொன்னான். उसीलिए वो लहू को तैयार करेंगे, यही तुम्हें मिस्र से ले आया, ऐसा ஏன்னா करेंगे। அவனுக்கு தெரியாது. क्योंकि उसे पता नहीं है। கர்த்தரை பற்றி விவரமாக யார்கிட்டையும் யாரும் சொல்லல. कोई भी प्रभु के बारे में परिपूर्णता से किसी को कहीं पर बताया नहीं நாம் है। போய் மோசேட்ட கேட்போமே, हम जाकर मूसा से पूछेंगे। ஐயா நீ முகமுகமா பேசணும்னு பைபிள் சொல்லுது. हाँ, बाइबल बता दी, आप चेहरे से चेहरा मिलाकर बातें की, அவர் எப்படி இருப்பாரு? तो कैसा होगा, அவர் குணம் எப்படி? उसका गुण कैसा है। அவர் சொல்றாரு, என் முகத்தை பார்த்து நீ செத்து போயிருவன்னு என்னைய பார்த்து சொன்னார். उसने कहा कि मेरे चेहरे को तो देखेगा तो मर जाएगा, ऐसा कहा। எசேக்கியேல போய் சொல்லுவார், கேட்டா என்ன சொல்றாரு? एजेकिएल के पास जाकर पूछेंगे तो क्या ஐயோ அது மகிமையான ஒரு சாயல்.
वो तो महिमा का साया அதை है, பார்க்கவே முடியாது. उसे देख नहीं पाएंगे। ஏசாயா சொல்லுகிறார், நான் பார்த்து ஐயோ அதமானேன்னு சொன்னேன். ऐसा ये यूहन्ना कहता है, अरे मैं देखकर मैं मर गया, ऐसा कहने யாரும் लगा। பார்க்க முடியாது. कोई भी उसे देख नहीं அப்ப पाए। பார்க்கணும், எல்லா ஜனங்களும் பார்க்கணும். तो देखना है, सारे लोग देखना है। மத்தேயு 13வது அதிகாரத்துல ஏசப்பா சொல்லுகிறார், मत्ती 13 अध्याय में यीशु मसीह कहता है, எத்தனையோ தீர்க்கதரிசிகள், कितने ही भविष्यवाणी लोग, எத்தனையோ நீதிமான்கள், कितने ही धर्मी इंसान, இயேசு சொல்லுகிறார், यीशु कहता है, என்னை பார்க்க ஆசைப்பட்டார்கள். मुझे देखने की आशा करते हैं। இந்த சிறுத்தோகாரன்ட்ட கேட்கணும், ये चेले இயேசுவை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் யார்? यीशु को देखना है करके आशा करने वाला पुराना नियम के पवित्र लोग யாரு कौन है? ஆசைப்பட்டது? कौन आशा? இயேசுவை கண்டிப்பா நான் பார்க்கணும், यीशु को मुझे देखना ही அவர் है, சத்தத்தை கேட்கணும் उसकी आवाज को सुनना है। அப்படின்னு பழைய ஏற்பாட்டுல ஆசைப்பட்ட எந்த பரிசுத்தவான்? ऐसे पुराने नियम में आशा करने वाला कौन सा அந்த पवित्र? வசனத்தை வாசித்து பாருங்க. மத்தேயு 13வது அதிகாரம் 17வது வசனம். वचन को पढ़कर देखिए, मत्ती 13 अध्याय 17 वचन। அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். क्योंकि मैं तुमसे सच कहता हूँ कि बहुत से भविष्यवक्ताओं ने और मेरे धर्मियों ने चाहा कि जो बातें तुम देखते हो पर न देखी और जो बातें तुम सुनते हो सुनी पर न सुनी। அநேகர் பார்க்க ஆசைப்பட்டார், बहुत लोग देखने के ஆனா आशा, எல்லாரும் மகிமையின் சாயலை பார்த்தார்கள். पर बहुत सारे लोग महिमा के साए, அக்னி ஸ்தம்பத்தை பார்த்தாங்க, आग के स्तंभ को देखा, மேக ஸ்தம்பத்தை பார்த்தாங்க. मेघ के स्तंभ को देखा। மோசே எப்பொழுதெல்லாம் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போனாரோ, मूसा जब जब वाचा के वो संदूक के उस तंबू में गया, பைபிள் சொல்லுது அப்பொழுது மேக ஸ்தம்பம் வாசலிலே நின்றது. वचन कहता है तब मेघ का स्तंभ द्वार पर आकर खड़ा हो गया। பிரசன்னம் இருந்தது. परमेश्वर की प्रसन्नता थी। யாருமே தேவனை அடையாளம் காண முடியாது. कोई भी परमेश्वर को जो है पहचान नहीं அவனுக்கு सकते, குணம் தெரியாது. उसका गुण पता இத नहीं। காண்பிக்கத்தான் இயேசு மனிதனாய் வந்தார். उसे दिखाने के लिए यीशु मनुष्य बन அப்படி पड़ा। இல்லன்னா ஆளுக்கு ஒரு உருவம் பண்ணிருப்பாங்க. ऐसा नहीं तो हर एक के लिए एक एक रूप बना பிதா देते। எப்படி இருப்பாரு? पिता कैसा होता, அவங்க மனசுல வந்த மாதிரி செய்வாங்க. वो वे लोग अपने अपने मन मानी से जैसा आया वैसा। ரோமர் 1வது அதிகாரத்துல சொல்லிருக்கு, रोमियो पहला अध्याय में कहा गया, தேவனை தேவன் என்று அறிந்து உணராமலும் மாடு மிருகம் புறா இப்படி சாயலாக மாற்றினார்கள். परमेश्वर को परमेश्वर न जानते हुए जो जानवरों के तस्वीरों को रूप में उन्होंने बदल दिया। இன்னைக்கும் பரிசுத்த ஆவிக்கு புறா வடிவம் கொடுப்பாங்க. आज भी पवित्र आत्मा को कबूतर का रूप देते हैं। அப்படியா? ऐसा है क्या? பைபிள் சொல்லுது யோவான் ஸ்நானகர் மட்டும்தான் அந்த அந்த உருவத்தை பார்த்தார். बाइबल बताता है केवल यूहन्ना बपतिस्मा ने यीशु मसीह के ऊपर वो रूप பப்ளிக் दिया அதை பார்க்கல. और कोई मनुष्य उसे देखा। யோவானுக்கு தேவன் சொல்லியிருந்தார், யாருக்கு மேல பரிசுத்த ஆவி இறங்குதோ அவர்தான் மனுஷகுமாரன். यूहन्ना को प्रभु ने कहा था कि जिसके ऊपर पवित्र आत्मा उतरेगा वही जो है परमेश्वर அது का। யோவான் ஸ்நானன் மட்டும்தான் பார்த்தார். केवल यूहन्ना बपतिस्मा இவர்தான் கிறிஸ்துவின் அடையாளம் பார்த்தார். यही मसीह है करके चिन्ह। ஆகவே தேவன் தன்னுடைய குணத்தை காண்பிக்கிறதுக்கு தான் உலகத்துக்கு வந்தார். परमेश्वर अपने गुण को दिखाने के लिए दुनिया में आया। தேவனுடைய குணம் எப்படிப்பட்டது? परमेश्वर का गुण कैसा है? இயேசுவானவரே சொல்லுகிறார், यीशु मसीह स्वयं कहता है, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார். मनुष्य के पुत्र के को मुझे लोग क्या कहते हैं? நம்ம என்ன நினைக்கிறோம் இயேசுவை பற்றி? हम क्या सोचते हैं यीशु के बारे में? உலகம் என்னெல்லாமோ சொல்லுது. दुनिया बहुत सारी बातों कहती है। ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத அவிசுவாசிகள் என்ன சொல்லுவாங்க? परमेश्वर पर न स्वीकारने वाला विश्वासी क्या कहेंगे? இயேசுவானவர் கடவுள் இல்லவே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. यीशु मसीह खुदा नहीं ही है ऐसा அந்த कहते மாதிரி हैं। துணிவு யாருக்கும் இல்ல. ऐसा हिम्मत किसी के पास। இயேசுவும் கடவுள் தான், यीशु भी खुदा है, ஆனா அது கிறிஸ்தவங்களுக்கு உள்ளது. पर वो मसीह के लोगों का நமக்கு है। நிறைய இருக்கு. हमारे लिए बहुत सारा है, அப்படிதான் சொல்லுவாங்க. ऐसा ही कहेंगे। கிறிஸ்தவங்க என்ன சொல்லுவாங்க? मसीह के लोग क्या 3 कहेंगे? கடவுள் இருக்கு, அதுல அவர் ஒரு ஆளு. 3 खुदा है, उसमें वो एक है। இதுதான் அவிசுவாசினுடைய அறிக்கை. ये अविश्वासियों का कबूल நமக்கு करना। ஒரே ஒரு தேவன் हमारा एक ही खुदा है, வானத்துல பிதாவாக உட்கார்ந்திருக்கிறார். वो आसमान में पिता के रूप में बैठा है, உலகத்துல மனிதனாக வந்தார். दुनिया में मानव जाति बनकर आया। ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் பரிசுத்த ஆவியாக உள்ள இருக்கிறார். हर एक पवित्र लोग पवित्र आत्मा से अंदर है, நம் மத்தியிலையும் கூட இருக்கிறார். हमारे बीच में भी இந்த है। உலகத்துல எத்தனை லட்சம் கோடி ஜனங்கள் பல பல பாஷை பேசினாலும் इस दुनिया में कितना ही करोड़ों लोग अलग अलग भाषा में அந்த बातें, ஒரு நொடியில கோடிக்கணக்கான ஜனங்கள்ட்ட அவங்க பாஷையில वो பேசுவார். एक क्षण में करोड़ों करोड़ों लोगों के बीच में परमेश्वर वो खुद
उनसे बातें करेगा, ஒரே நேரத்துல एक ही समय में பல கோடி ஜனங்களை அவர் சந்திப்பார், करोड़ों लोगों से मुलाकात பல करेगा, கோடி ஜனங்களோட அவங்க பாஷையில பேசுவாரு. बहुत करोड़ों लोगों को उनकी भाषाओं में அவர் बात சர்வ करेगा। வல்லவர், वो सर्व அவரை सामर्थ्य है, யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, उसे कोई काबू नहीं कर அவரை सकते, ஒரு போட்டோ உள்ள அடைக்க முடியாது, उसे कोई तस्वीर के अंदर नहीं रख அவரை सकते, ஒரு சிலைக்குள்ள வைக்க முடியாது. उसको कोई मूर्ति के अंदर नहीं रख அவர் सकते हैं, சர்வ வல்லமுள்ள वो தேவன். सर्व सामर्थ्य पर ஆனா இந்த இவங்க சொல்லாங்க பாருங்க, லூக்கா 24வது அதிகாரத்துல कहते हैं। देखिए लूकास किताब 24 अध्याय, அவங்க அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்காங்க, ऐसे चलकर जा रहे हैं, ரொம்ப துக்கத்தோட போறாங்க. बहुत दुखी होकर जा रहे இவங்க हैं। எல்லாம் இயேசுவானவர் கூட 3.5 வருஷம் ஊழியம் ये பார்த்தவங்க, सारे लोग यीशु मसीह के साथ 3.5 साल से அற்புத அடையாளத்தை கண்டவர்கள், अद्भुत आश्चर्य कामों को நிறைய देखे हैं। காரியத்தை தெரியும். बहुत सारी बातें उन्हें ஆனா पता है, பைபிள் சொல்லுகிறது வேத வாக்கியங்களை இன்னும் அவங்க தெளிவா அறியல. पर बाइबल बताती है परमेश्वर के वचन में अभी भी वो साफ नहीं हुए। 24:18 வாசிக்கலாம். லூக்கா 24:18. लोग 28 अध्याय 24 अध्याय 18 वचन। அவர்களில் ஒருவனாகிய கிளையோப்பா என்பவன் பிரதித்திரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். यह सुनकर उनमें से क्लियोपास नामक एक व्यक्ति ने कहा, क्या तू यरूशलेम में अकेला परदेशी है जो नहीं जानता कि इन दिनों में उसमें क्या क्या हुआ है? இயேசுவானவர்கிட்டயே அந்த சீசர்கள் சொல்றாங்க, यीशु मसीह के पास ही वे चेले लोग कहते நாங்க எவ்வளவு துக்கமா போறோம் தெரியுமா, हैं, हम कितना दुखी जा रहे हैं पता எப்படி है। அநியாயமா இயேசுவானவரை கொலை செய்துட்டாங்க. ऐसा अन्याय में यीशु मसीह का खून कर दिया। அவர் உடனே கேட்காரு, என்னது அப்படின்னு கேட்கிறாரு. तुरंत वो पूछता है क्या है करके। இயேசுவானவரே கேட்காரு சீசர்களை பார்த்து. यीशु मसीह खुद पूछता है चेलों को देख, உடனே அவங்க சொல்றாங்க, நசரேயனாகிய இயேசுவை குறித்ததுதான். वो तुरंत कहते हैं नाजरेत यीशु मसीह के बारे அவர் में। தேவனுக்கு முன்பாகவும் वो परमेश्वर के सामने, ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் लोग सारों के बीच में, அவர் செய்கை, அவர் வாக்கு எல்லாமே வல்லமையா இருந்தது. उसका कार्य, उसका वचन सब सामर्थ्य था। அவர்தான் தீர்க்கதரிசி. वही भविष्य तकता है। 21 சொல்றாரு, 21 वचन में कहता இந்த है, இயேசுதான் இஸ்ரவேலை மீட்டு रक्षिपार என்று நாங்கள் நம்பி இருந்தோம். ये यीशु ही इजरायलियों को छुड़ाकर हमारा उद्धार करेगा करके हम सोचकर भरोसा ஆனா करते, அவங்க கொலை செய்துட்டாங்க. पर उन्होंने मार இயேசு दिया। உடனே அவரை பார்த்து சொல்றாரு, यीशु तुरंत उसे देखकर कहता है, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, तब वे उसे देखकर, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிப்பதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, भविष्यवाणियों ने जो कही हुई सारी बातों पर विश्वास न करने वाले, लेटने वाले निर्बुद्धिमान। இப்ப நம்ம ஒரு கேள்வி, எந்த பரிசுத்தவான் சொன்னாரு, எந்த தீர்க்கதரிசி சொன்னாரு? अब मैं आपको एक प्रश्न पूछा, कौन सा पवित्र मनुष्य या कौन எந்த सा தீர்க்கதரிசி भविष्य, சொன்னதை இவங்க நம்பல? कौन सा भविष्य तक कहा जो उसमें भरोसा नहीं किया? மோசே சொன்னதுதான், मूसा कहता है, ஏசாயா சொன்னத, इसाया कहता है, எசேக்கியேல் சொன்னத, एजेकियल कहा, தானியேல் சொன்னத, दानियल ने कहा, பழைய ஏற்பாடுல உள்ள எல்லா தீர்க்கதரிசி சொன்னதும் தேவன் பரிசுத்தர். पूरा दुनिया भर के सारे भविष्यवक्ताओं ने कहा कि परमेश्वर அவர் पवित्र, எப்பொழுது வீற்றிருக்கிறார்? वो हमेशा विराजमान है। மோசே ஏசாயா சொல்லுகிறார், அவர் பூமி உருண்டைக்கு மேல உட்கார்ந்து இருக்கிறார். ऐसा कहता है, वो दुनिया के ऊंचे स्थानों में அவர் बैठा है। கடல் மணலை அளந்து வைத்திருக்கிறார். वो जो समुन्दर की मट्टी को माप कर रखा है। கடல்ல உள்ள தண்ணியை ஒரு கையில வச்சிருக்கிறார். हाँ, समुन्दर की पानियों को एक हाथों में, मुट्ठी में, எல்லா மழையும் நிறுத்தி வச்சிருக்கிறார். सारे बारिश को बंद कर रखा அடுத்து है। அவரே சொல்றாரு, उसके बाद वो खुद कहता என்ன है, யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? मुझे आप किसके बराबरी करेंगे? என்ன தெய்வத்தை பற்றி என்ன நினைக்கிறோம்? परमेश्वर के बारे में हम क्या सोचते हैं? நிறைய பேருடைய நம்பிக்கை, बहुत लोगों அவர் को, ஆதாம உண்டாக்கிட்டாரு, वो आदाम को बना दिया, ஆனா ஆதாம் விழுந்துட்டான். पर आदाम गिर गया। இனி பிதாவால ஒண்ணுமே பண்ண முடியாது. अब पिता कुछ भी नहीं कर அதனால सकता, அவர் பிள்ளையை அனுப்பி சாவு வச்சிட்டாரு. इसीलिए अपने बच्चे को बेचकर उसने उसे मार இது दिया। 3 கடவுளை நம்புகிறவருடைய ये விசுவாசம். 3 खुदा पे भरोसा करने वाला विश्वास है। பிதாவால ஒண்ணும் பண்ண முடியல, पिता कुछ कर नहीं पाया, தன்னுடைய பிள்ளையை அனுப்பி अपने बच्चों को बेचकर அவங்களுக்காக சிலுவையில மரிக்க வச்சாரு. उसके लिए क्रूस पर இதுதான் பிதாவினுடைய அன்பு. यही परमेश्वर पिता का प्रेम है। சாதாரண ஒரு சண்டே கிளாஸ் பிள்ளை கேட்டிருக்கு, साधारण एक संडे स्कूल की लड़की, அவருடைய அன்பு வேணும்னா அவர்ல சாவணும், ஏன் பிள்ளை அனுப்புனாரு அப்படின்னு. उसका प्रेम चाहिए तो वो मरना है क्यों, जो है उसके पुत्र को भेजा है। தேவன் என் மேல அன்பு கூர்ந்தா அவர்ல சாவணும், परमेश्वर अगर मुझसे प्रेम करता तो वो खुद मरना அவர் है, பிள்ளையை கொண்டிருக்காரு. वो अपने बच्चे को मारा है। तो यीशु ने मेरे ऊपर प्रेम किया। பிதாவாகவும் குமாரனாகவும் பரிசுத்தாவியாகவும் परमेश्वर पिता, पुत्र, पवित्र आत्मा के रूप में, அவருக்கு 1000க்கு மேல பேர் இருக்கு. उसको हजारों से अधिक नाम அவர் है। சுகமாக்குகிறவர், वो चंगा करने அவர் वाला, என் மேய்ப்பர், वो मेरा छुड़ाने वाला। எனக்கு கோட்டை அரண் என்ன சொன்னாலும் தகுதி ஆகாது. हाँ, मेरे लिए அது என்ன சொன்னாலும் அவரை நம்ம என்ன செய்ய முடியாது,
அதை நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது. कुछ भी हम कहेंगे तो उसके हम काबिलियत नहीं कर सकते हैं। நல்ல தமிழ் பாட்டு உண்டு, எனக்கு கடல்ல அவர் வரும்போது எனக்கு தோணியாக வருவார். हाँ, एक अच्छा तमिल गीत है, समुद्र की लहरों से जब वो आता है तो मेरा सहायकता நான் बनता है। நடக்க முடியாம இருக்கும்போது ஊன்றுகோலாய் எனக்கு வருவார். हाँ, मैं जब चल नहीं पाता हूँ तो मेरे लिए एक लाठी के रूप में நான் वो आता है। இருட்டுல போனா அவர் எனக்கு வெளிச்சமாக मैं வருவார். अंधकार से चलो तो मेरा उजाला बनकर आता है। வேற வேற தெய்வம் இல்ல, ஒரே ஒரு தெய்வம் தான். और अलग अलग खुदा नहीं, एक ही खुदा है। ஆகவே அந்த தெய்வத்தை நான் முழு இதயத்தோட நம்பி அவருக்கு நன்றி சொல்லணும். उस खुदा को पूरे हृदय से भरोसा कर उसको மனசார நன்றி சொல்லணும். पूरे मन से हम धन्यवाद கொஞ்சம் करें। யோசிச்சு பாருங்க, थोड़ा सोच कर देखिए, நான் எப்பொழுது மரித்தாலும் தெய்வ சமூகத்துக்கு போயிடுவோம். जब भी मरूंगा परमेश्वर की उपस्थिति में चला जाऊंगा। சாத்தானுக்கு ஒரு அதிகாரம் கிடையாது. शैतान को कोई भी अधिकार காரணம் नहीं, அவர் எனக்காக மரித்தார், कारण वो मेरे लिए मारा गया, அடக்கம் பண்ணப்பட்டார், दफनाया गया। அவர் உயிரோட வந்ததில் தான் वो जी उठने ही ஒரு பெரிய மகிமை. एक बड़ा महिमा है। ரோமர் 4வது அதிகாரத்துல பவுல் அருமையாக அதை விளக்குகிறார். रोम 4 अध्याय में पौल अच्छे तरीके से उसका वर्णन करता है। தயவுசெய்து வாசிக்கலாம். पढ़ेंगे கடைசி 2 வசனம் வாசிப்போம், 3 வசனம் வாசிப்போம். ஆखिरी கடைசி 3 तीन 23 24 25. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டு இருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். और यह वचन विश्वास उसी के लिए धार्मिकता गिना गया, न केवल उसी के लिए लिखा गया वरन हमारे लिए भी, जिनके लिए विश्वास धार्मिकता गिना जाएगा, अर्थात हमारे लिए जो उस पर विश्वास करते हैं, जिसने हमारे प्रभु यीशु को मरे हुए में से जिलाया, वह हमारे अपराधों के लिए पकड़वा गया और हमारे धर्मी ठहराने के लिए जिलाया भी गया। நம்ம எத்தனை பேர் சொல்ல முடியும், कितने लोग कह सकते हैं, நான் எங்க போனாலும் என் கூட அவர் இருப்பார். मैं जहाँ भी जाता हूँ प्रभु मेरे साथ आता இது है। வரைக்கும் அவர்தான் என்னை காப்பாத்திருக்கிறார். अभी तक वही मुझे संभाल कर, பாவ உணர்வு, அந்த பாவத்தினால எனக்கு வருகிற தண்டனை எல்லாம் எனக்கு தெரியல. पाप का एहसास, उसकी ओर से आने वाली दंड वो मुझे पता नहीं। நான் நீதிமானா இருக்கிறேன், मैं धर्मी बना நான் हूँ, கிறிஸ்தவன், मैं मसीह हूँ, நான் தேவனுடைய ஆவியினால அழைக்கப்பட்டிருக்கிறேன், मैं परमेश्वर की आत्मा से बुलाया தேவன் गया। என்ன அபிஷேகம் பண்ணிருக்கிறார், परमेश्वर ने मुझे என் अभिषेक மேல किया, அடையாளம் இருக்கு. मेरे ऊपर उसका मोहर ஆகவே है, என் வீட்டுக்கு மேல தேவனுடைய பாதுகாப்பு मेरे இருக்கு. घर के ऊपर प्रभु की सुरक्षा है। கடைசி மட்டும் எனக்கு என்னெல்லாம் வேணுமோ அவர் தருவார். आखिरी दम तक मुझे जो जो जरूरत है प्रभु இந்த मुझे दे। நம்பிக்கை இருக்கணும். ये भरोसा होना है, கண்டிப்பா நான் விரும்பினாலும் விரும்பட்டாலும் அதை அவர் செய்கிறார். निश्चय मैं चाहूँ या ना चाहूँ वो मेरे लिए करता है। அவர் சொல்லுகிறார், நான் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவர். वो कहता मैं हमेशा के लिए जीवित हूँ। பழைய ஏற்பாட்டுல அப்படி எழுதி இருக்கிறது. पुराने नियम में ऐसा लिखा புதிய है, ஏற்பாட்டுல சொல்லும் போது பேதுரு சொல்லுகிறார், नए नियम में कहते हैं, पतरस कहता है, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல அவர் உயிர்த்தெழுதலை பற்றி பேசும்போது சொல்லுகிறார் பாருங்க. प्रेरित के किताब में जो जी उठने के बाद उसके बारे में बातें करता है। அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் प्रेरित 2 अध्याय அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றி அவர் பேசுகிறார். के जी उठने के बारे में वो बताते हैं। இதுல இருந்து வாசிக்கலாம். 16வது வசனம். 16 वचन। சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாய் இருந்தது. அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவனாய் இருந்தான். அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகளாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று. இது எருசலேமில் உள்ள குடிகள் யாவருக்கும் தெரிந்திருக்கிறது. அதனாலே அந்த நிலம் அவர்களுடைய பாஷையிலே இரத்த நிலம் என்று அர்த்தம் கொள்ளும் அகலத்மா எண்ணப்பட்டு இருக்கிறது. அதாவது தேவனுடைய அந்த ஊழியத்துல தேவ சமூகத்துல இருந்தவனுடைய ஒரே ஒரு மனிதன் மட்டும் கெட்டு போயிட்டான்னு போட்டிருக்கு. परमेश्वर की उपस्थिति में रहने में से एक मनुष्य जो है वो खराब हो गया। இன்னும் அவர் சேவான் சொல்லுகிறார், सेवन कहता है, தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். दाऊद ऐसा कहता, प्रभु को मैं हमेशा मेरे सामने அவருடைய रखता हूं। உயிர்த்தெழுதலை பற்றி தாவீது இப்படி பேசுகிறார் என்று சொல்றார். उनके जी उठने के बारे में दाऊद ऐसा बात करता है। ஆகவே தேவன் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவர், इसलिए परमेश्वर हमेशा जीवित है, அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். वो हमारे साथ रहता है, ஆகவே தான் அவர் உயிரோடு எழுந்தார். इसीलिए वो जीवित होता அவர் है। உயிரோட வரல அப்படின்னா अगर वो जिंदा नहीं आता तो நம்முடைய விசுவாசம் விருதாவாய் போகும். हमारा विश्वास
खाली हो கடைசி जाता ஒரு வசனம் வாசிக்க போறோம். है। आखिरी एक वचन पढ़ने ஒன்னு वाले हैं। கொரிந்தியர் 15வது அதிகாரம் पहला कुरिन्थियों का किताब 15वां अध्याय 19வது வசனம் 19वां वचन 19 20 வாசிக்கலாம். 19 और 20 पढ़े। இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களின் முதல் பலன் ஆனார். यदि हम केवल इसी जीवन में मसीह से आशा रखते हैं तो हम सब मनुष्य से अधिक अभागे हैं। இம்மைக்காக ये கொஞ்ச दुनि- நாளுக்காக வேண்டி நம்முடைய லாபத்துக்காக थोड़े ஆசீர்வாதத்துக்காக வேண்டி மட்டுமே நாம் ஆண்டவரை விசுவாசித்தால் दुनिया के लिए, थोड़े समय के लिए या आशीष के लिए केवल हम मसीह पे विश्वास எல்லா करेंगे, மனுஷரை காட்டிலும் நாம் பரிதபிக்கப்பட்டலா இருப்போம். सारे मनुष्य के देखेंगे तो हम बहुत बुरे स्थिति में पड़े அவர் रहेंगे। சர்வ வல்லமுள்ளவர், वो सर्व सामर्थ्य அவர் है, மரித்தார், वो मरा, உயிரோடு எழுந்தார். जी उठा। அவர் எழுந்திருக்கவில்லை என்றால் நாமும் எழுந்திருக்க மாட்டோம். अगर वो जिंदा नहीं होता तो हम भी जिंदा नहीं ஆகவே होते। ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். तो एक रहस्य को मैं बताता அவர் हूँ, மத்திய ஆகாயத்துல வரும்போது நாம் உயிர்ப்பிக்கப்படுவோம். वो जब बीच आसमान में आएगा तब हम सब அழிவுக்குள்ள இந்த சரீரம் அழியாததை அவரை போல மாறிவிடும். नाशवान ये शरीर अविनाशी उसके समान वो बन जाएगा। ஒருவேளை நம்ம வீட்டை பூட்டி தூங்குதோம், अगर समझिए हम घर द्वार बंद कर कर सो रहे हैं, கதவு திறந்தா நம்மளை கூட்டு போவாரு. क्या द्वार खोलकर हमें लेके जाएगा? கதவெல்லாம் அப்படிதான் இருக்கும், दरवाजा सब ऐसे ही रहेगा। செவரெல்லாம் அப்படிதான் இருக்கும். दर जो दीवार, இயேசு எப்படி உயிர்ப்பிக்கப்பட்டாரோ அப்படிதான் அவருடைய பிள்ளைகளும் உயிர்ப்பிக்கப்படுவாங்க. जैसा यीशु जीवित हुआ वैसे ही उसके बच्चे भी जीवित हो जाएंगे। கதவெல்லாம் பூட்டி இருந்தாலும் வெளியே போயிருவாங்க. द्वार बंद रहेगा तो भी वो बाहर चले விட்டல்வாடியில் ஒரு பிரதர் சொல்லுவாரு, जाएंगे। विठलवाड़ी में एक भाई कहते हैं, பயங்கரமான விசுவாசி, एक बड़ा विश्वासी है ஸ்ரீனிவாசக, भाई श्रीनिवास, பக்கத்து வீட்டுல அடிக்கடி சொல்லுவாராம், बाजू के घर में हमेशा कहेगा, எங்க வீட்டை பாருங்க, हमारे घर को 4 देखिए, நாள் 5 நாள் திறக்கலன்னா तो 4-5 दिन से खुला नहीं तो இயேசு எங்களை கூட்டிட்டு போயிட்டாருன்னு நினைச்சுக்காங்க. यीशु हमें ले गया करके आप समझिए। அது அடிக்கடி சொல்லுவாராம் பக்கத்து वो வீட்டுல, हमेशा बाजू के घर எங்க में வீடு திறக்கல அப்படின்னா अगर मेरा घर खुला नहीं நாங்க तो செத்து போறோம்னு நினைக்காதங்க, இயேசுனார்ட்ட நாங்க போயிட்டோம்னு நினைங்க. हम मर गए ऐसा मत समझना, यीशु मसीह के संग हम चले गए, அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை, ऐसा एक भरोसा, அதுதான் நம்முடைய நம்பிக்கை. वही हमारा அவர் भरोसा। சீக்கிரமாக வருவார். वो शीघ्र आने वाला है, அவர் செய்ய வேண்டிய சகலத்தையும் உலகத்துல செய்து முடிச்சார். करने वाली सारी बातों को दुनिया में कर दिया। அவர் வெற்றியாய் உலகத்துல உயிரோடு எழுந்தார். वो विजय होकर दुनिया में அப்படிப்பட்ட ஒரு பெரிய உயிர்த்தெழுதல கர்த்தர் நமக்கு தரப்போறார். ऐसी बड़ी जी उठने वाली बातों को प्रभु மார்த்தாளை हमें பார்த்து देगा। சொன்னாரு, मार्था को देखकर कहा, உயிரோடு இருந்து அந்த சமயத்துல நான் வரும்போது உயிரோட இருந்தோம்னா பாக்கியவான். हाँ जो मैं आऊंगा उस समय में जो जीवित रहेगा वो धन्य है। உயிரோட இருந்து சாவாமலே மேல போயிருவாங்க. अगर जो मरा नहीं जीवित है तो ऐसे ही बिना मरे चले நிறைய जाएगा। பரிசுத்தவான்கள் அதான் விரும்புனாங்க. बहुत पवित्र लोग यही चाहते थे, நாங்க சாவ கூடாதையா, சீக்கிரமா வாங்க, நாங்க அப்படியே மர்வமாயிரணும். हम मरना नहीं है, आप शीघ्र आइए, हम ऐसे रूपांतर हो जाना है। அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் ऐसा एक विश्वास। ஏனோக்குக்கு அந்த மகிமையான நம்பிக்கை இருந்தது. एनो को महिमा का भरोसा था, கண்டிப்பா அந்த கடைசி காலத்துல அது நடக்கும். निश्चय इस आखिरी दिनों में वो होगी। பைபிள் மாறாதது, बाइबल न बदलने वाला सत्यम, सच्चा है। அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்ததுனால वो मर कर दफना कर जी उठा, इसलिए மறியாம ஒரு கூட்டம் மர்வமாய் போயிரும். बिना मरे एक झुंड रूपांतर கர்த்தர் होकर அப்படிப்பட்ட चलेगा। மகிமையான காரியங்களை நமக்கு செய்வார். प्रभु ऐसे महिमा के कार्य हमारे लिए ஒரே करेगा। ஒரு பேராகிராஃப் படிக்கலாம். एक ही छोटा सा पैराग्राफ। मेरे कारण वो घायल हुआ, मेरे हाथ को उठा लिया, मेरे कारण वो घायल हुआ, मेरे पापों को उठा लिया, जैसे माता संभालती है वैसे यीशु माता संभालती है। Hallelujah, 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 hallelujah.
ஜெபம் பண்ணலாம். क्षण के लिए प्रार्थना அதுக்கு பிறகு करेंगे, ஒரு பிறந்த நாளுக்கு ஜெபம் பண்ணணும். उसके बाद एक जन्मदिन के लिए प्रार्थना நல்லவரே करेंगे। உம்மை ஸ்தோத்திரம். अच्छे परमेश्वर को धन्यवाद। உயிர்த்தெழுந்த ரட்சகரை குறித்து நாங்கள் தியானித்தோம். जी उठने वाले उद्धार करते को सोच நாங்களும் உயிர்த்தெழும்போம். हम भी जी उठे, நீர் எங்களை மறுரூபப்படுத்துவீர். आप हमें रूपांतर कीजिए। எத்தனையோ கோடி கோடியான பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்திருப்பார். इतने करोड़ों करोड़ों पवित्र लोग जी ஒரு उठेंगे, உயிர்த்தெழுதல் நடந்தது. एक जी उठना हुआ। இயேசு உயிரோடு எழுந்த உடனே பரிசுத்தவான்கள் எழுந்தார்கள். यीशु जी उठते ही पवित्र लोग जी அவர்கள் उठे, மத்திய ஆகாயத்தில் वो இருக்கிறார்கள். बीच आसमान में है। ஆனால் நாங்கள் உயிரோடு எழுந்த பிறகு पर हम जी उठने के அந்த बाद பரிசுத்தவான்கள் எல்லாரும் சேர்ந்து वो மறுரூபமாக்கப்படுவோம். पवित्र लोग सब मिलकर रूपांतर हो அப்படிப்பட்ட जाएंगे। மகிமையான விசுவாசத்துல நிறைந்திருக்கிறோம். ऐसा महिमा के विश्वास में भरे हुए हैं। உலக பிரகாரமான சகல காரியமும் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படட்டும். दुनिया रीति से सारी आशीषें आपके बच्चों को எல்லா मिल जाए। பாவமும் சாமும் வியாதியும் இயேசுவின் நாமத்துல மாறி போகட்டும். सारा पाप श्राप बीमारी यीशु मसीह के नाम ஒரு से बदल புதிய जाए। பலன், एक नया बल, புதிய விசுவாசம் एक नया विश्वास ஒவ்வொருவரையும் நிரப்பணும். हर एक को बढ़ने दे। இயேசு கிறிஸ்து நாமத்துல பிதாவே, यीशु मसीह के नाम से आमीन। आमीन।